ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புது பிளான்டேஷன் டேங்க் பண்ண போகிறோம். இந்த பிளான்ட்ஸ்லாம் நான் முன்னாடியே வாங்கி க்ரோத் பண்ண பிளான்ட்ஸ் இதெல்லாம். இது என்கிட்ட உள்ள பிளான்ட்ஸில் கொஞ்சத்தை எடுத்து இன்றைக்கி ஒரு பிளான்டேஷன் டேங்கு பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ட்ரிஃப்ட் ரூட் இருக்குது, ஏதாவது ஒரு பீஸை வச்சு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரிஃப்ட் ரூட்லாம் பீஸு 100 rupees தான் வரும். யார்கிட்டாவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம பிளான்டேஷன் டேங்க் அடுத்து யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, இதை வந்து செம்மண்ணும் உரம், பூச்செடிக்கு யூஸ் பண்ணுற உரம் அதெல்லாம் கலந்தது. அதுக்கப்புறம் ஆற்று மணல் இதை வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த டேங்கில் தான் வந்து பிளான்டேஷன் பண்ண போகிறோம். இந்த டேங்க் வந்து 1.5 அடி லென்த் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பேஸுக்கு வந்து அந்த உரமும் செம்மண்ணும் கலந்ததை யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அந்த உரமும் செம்மண்ணும் கலந்ததை போட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஆற்று மணலில் வந்து 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு வரைக்கும் இதுக்கு மேலே நம்ம போட்டு லெவல் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 இன்ச்சு லெவலில் வந்து ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் மண் அந்த உரமும் வந்து யூஸ் பண்ணதுனால மண் ரொம்ப கலங்காது, ஓரளவு கிளம்பும். அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற பிளான்ட்ஸோட ரூட்டு வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும். பிளான்ட்ஸ் நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இதுமாரி ஸ்ப்ரேயர் எடுத்து இதுமாரி நம்ம சாண்டை வந்து ஈரமாக்கிக்கிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்ஸ் நம்ம நடுறப்ப பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா பிளான்ட்ஸையும் எடுத்து வச்சுட்டு இதுமாரி லைட்டாக கட்டிக்கிட்டேன். ஏன்னா எடுத்துக்கிட்டு வராமல் இருக்கேன். அது ரூட்டு வந்து மண்ணில் பிடிக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இதுமாரி சும்மா கட்டிக்கிட்டேன் லைட்டாக. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற பிளான்ட்ஸ் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்டை வந்து சென்டரில் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். பிளான்ட்ஸோட நேமெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா க்ரிப்பாக வேர் பிடிக்கிற மாதிரி கரெக்டாக நல்லா இருப்பாங்க. ரூட் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது.
இதெல்லாம் நான் CO2 பிளான்ட்ஸு தான். ஸோ CO2 வைக்க தேவை. எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் இது பண்ண போகிறோம். நம்ம வாட்டர் வந்து கலங்காமல் இருக்க இதுமாரி கேரி வீல் அதுமாரி யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன லைட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நார்மல் டியூப் லைட்லேயே சின்ன மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளான்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இதுவே போது வளர்ந்துச்சுன்னா நிறையா ஆயிரும். இதோட அப்டேட் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இது பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.